ஹல்லேலூயா. அவனோடு கூட சமாதானம் பண்ணினார்கள். அது எல்லாத்துக்கும் ரகசியம் அல்ல, ஈசாக்கு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை ஹல்லேலூயா he guarded his spiritual life. தன் ஆவிக்குரிய வாழ்வை அவன் காத்து கொண்டான். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்வை நீ காத்துக்கொள். உன் ஜெப வாழ்வு, உன் வேத வாசிப்பு, உன் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வை நீ காத்துக்கொள்வாயானால் சத்துருக்களும் உன்னை பார்த்து இவனுக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஒரு சாட்சியை சொல்ல இந்த மாதத்திலே கர்த்தர் கிருபை செய்வார். ஈசாக்கை போல நீ அமைதியாக இருக்க, விட்டு கொடுக்க, சத்துருக்களை நேசிக்க, அதை பழகிக்கொள். நிச்சயமாய் கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார். அவர்கள் உன்னோடு வந்து சமாதானம் செய்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. உன்னை குறித்த ஒரு பயம் உண்டாயிருக்கும். உன்னை குறித்த ஒரு பயங்கரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். பரலோக பிதாவே, இந்த மாதத்தில் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளிலே உம்மை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஈசாக்கை போல உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வு வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. அது நிமித்தமாய் சத்துருக்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். இந்த மந்தையை ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பாதுகாப்பு கிருபை பிரசனம் நம்முடைய ஜனத்தோடு இருக்கட்டும். பந்தியிலே நம்முடைய பிள்ளைகள் சேரும்போது தகுதியை கொடுத்து, பயத்தை கொடுத்து தகுதியாக்குவீராக. ஆசீர்வதியும்.